இந்த புதுச்சேரி விஷன் 2050 இந்த ப்ளூ பிரிண்ட் இது காமன் மேனுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லுவீங்க சார்? என்னோட மென்டர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவர் வந்து 2020 வந்து நம்ம டெவலப் நேஷனாக வரணும்னு ரொம்ப பாடுபட்டார். அதுக்கு வந்து மெயின் சோர்ஸ் அவர் என்ன பிளான் பண்ணார்னா, அன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரன் அவர் எல்லா ஸ்கூலுக்கும் போய் எஜுகேட் பண்ணார். அப்போ நானே ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிஸ் ஐடியாஸ், விஷன். ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா ஒரு பிளான் எடுத்தோம், நம்ம ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய நம்ம ஒரு சிங்கப்பூர் மாதிரி வரணும்னா ஒரு சும்மா 5 வருஷத்துலாம் பண்ணிட முடியாது. ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா இட் வில் டேக் இஸ் ஓன் டைம். ஒரு 3 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பிளானிங் பண்ணணும், டிசைட் பண்ணணும். இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்ப்ளீட் வாட்டர்வேஸு, நம்மளோட வாட்டர் சிஸ்டமாக இருக்கட்டும், கேபிளிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், கனெக்டிவிட்டி, இது ஓவராலாக மாஸ்டர் பிளானாக பண்ணோம். அதனால தான் நாங்கள் இந்த சிபிஜிங்கிற ஆர்கிடெக்ட் சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூரை டிசைன் பண்ண கம்பெனி நாங்கள் கூட்டு வந்தோம். அவங்களோட ஒரு வாட்டி அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒரு கம்யூனிட்டிலேருந்து வாட்டர், ஒரு தண்ணி வெளில வருது, கழிவு நீராக இருக்கட்டும், எந்த நீராலும் அது வெளில வரும்போது அது ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அது வாய்க்காலில் வரும்போது அது குடிநீர் தான் வருது.